Day 9 Kitchen Storage Boxes Decluttering பண்ணிடலாமா? 100 Days 100 Things Decluttering Challenge from அன்புடன் அருவி. உங்கள் வீட்டு கிச்சனில் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸஸையும் இந்த மாதிரி ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நான் பிளாஸ்டிக் தனியாகவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் கண்ணாடி பாட்டில் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் டீக்ளட்டர் பண்ண போகிறோம். 2 கிலோவுக்கு அதிகமான மளிகை ஜாமான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸஸ் தான் பிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வரும். பொருள் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. நான் இன்றைக்கி தான் க்ரோசரி வாங்கிட்டு வந்தேன். அதனால் நிறைய பாக்ஸ் எம்டியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரீஃபில் பண்ணால் தான் இதில் எதை டீக்ளட்டர் பண்ண முடியும்னே நான் கண்டுபிடிக்க முடியும். பெரிய பாக்ஸஸில் என்னென்ன நான் வச்சுருக்கேன்னா, சாப்பாட்டு அரிசி போட்டு வைக்கிறது, இட்லி அரிசி, அப்புறம் ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சம்படம் வச்சுருக்கேன். தோசை மாவில் அரைச்சி வைப்போம்ல, அதுக்கு கோதுமை மாவு அரைச்சி வைக்கிறது, அப்புறம் மரச்செக்கு எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணோன்னா அந்த திங்ஸ். நான் பேக்கிங் வேறு பண்ணிகிட்டு இருக்கனால அதுக்குரிய திங்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் யூஸ் பண்ணாத க்ரோசரிஸ் எல்லாம் இருக்கும். இதுலேயுமே பேக்கிங்குரிய மோல்ட்ஸு தான் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்குது. ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் டீக்ளட்டரிங் க்ரோசரிஸ் எல்லாமே ஃபில் பண்ணியிருந்தால் தான் கரெக்டாக பண்ண முடியும். அதனால இந்த வீடியோவோட கண்டினியூஸ் டீக்ளட்டரிங் ப்ராசஸை Day 10 பார்க்கலாம்.